வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பது ஐமன் சோமு. இப்போ நம்ம எதை பற்றி ஆராய்ச்சி பண்ண போகிறோன்னா, ராகு கேது பயிற்சியை பற்றி ஆராய்ச்சி பண்ண போகிறோம். அதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு சின்ன குறுஞ்செய்தியாட்டம் வெளியிட்டிருந்தேன். நிறைய நண்பர்கள் அதை பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருந்தீங்க, நன்றி. இப்போது ராகு கேது பயிற்சி என்பது என்ன, இது என்னென்ன செய்யும்? ராகு கேது பயிற்சி அநேகமாக 13 மாதங்களிலிருந்து 14-16 மாதங்கள் வரை ஒரே ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகும். இது ஒவ்வொரு தடையும் நடக்கிற நிகழ்வு, வருடக்கோள்கள் என்று சொல்கின்ற குரு சனி, அதோடு இந்த ராகு கேதுக்களும் நடந்துருது. ஆனால் சனியும் குருவும் கோள்கள், கிரகங்கள். ஆனால் இந்த ராகு கேதுக்கள் கோள்கள் கிடையாது, கிரகங்கள் கிடையாது. அது பூமியில் விழும் நிழல்கள். அந்த நிழல்கள் ஒரு பக்கம் இருக்கிற ஓரம் ராகு, இன்னொரு பக்கம் இருக்கிற நிழல் ஓரம் கேது. இந்த நிழல்கள் எந்த சமயத்தில் எந்த ராசியில் இருக்கு அப்படின்னு கணக்கு போட்டு நாம் பயிற்சியை குறிப்பிடுறத ராகு கேது பயிற்சி இருக்கிற சூழ்நிலை சொல்கிறது. நிழல் கிரகங்களான ராகு கேதுக்கள் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நிழல் கிரகங்கள்னு சொல்லிட்டு அது என்னமோ பெரிய விஷயமா இருக்குன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் சித்தர்கள் அதை சரியாக கடைப்பிடிச்சி அந்த நிழல்கள் விழற இடத்துல இருந்தால் என்னென்ன அந்த ஜாதகருக்கு செய்யும். அந்த ஒருத்தன் பிறக்கும்போது ஜாதகத்தில் அந்த நிழல்கள் எந்த இடத்துல இருக்குது, ராகு கேது, அந்த ராகு கேதுக்கள் அந்த ஜாதகருக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தில், அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் லக்னத்தில் 3, 6, 11 இது போன்ற இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கும்போது அவர்களுக்கு நல்ல பலன்களையும் அபரிமிதமான யோகமான பலன்களையும் கொடுக்கின்றன. ராகு என்பது பிற மதத்தவராலும் பிற இனத்தவராலும் மனோகாரகனாகவும் அறியப்படுகிறார். கேது என்பவர் ஞானக்காரகன், ஆன்மீக வழி தோன்றல்கள், சித்தர் வழி அறிமுகங்கள், இது போன்ற நல்ல நல்ல சிந்தனைகள் உருவாக்கக்கூடிய, ஆன்மீக சிந்தனை உருவாக்கக்கூடிய நிலையை கொடுக்கிறார் கேது பகவான், ஞானக்காரகன் என்கின்ற கேது பகவான். இந்த கேது பகவானும் ராகு பகவானும் வருகின்ற மே 18ஆம் தேதி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் இடம்பெயர்கிறார்கள். அந்த நிழல்கள் மாறுகின்றன. அப்போ என்ன பண்ணும்? அபரிமிதமான பலன்களை ரிஷபராசி நேயர்களும், ரிஷபராசியில் இயங்கக்கூடிய உலகம், ரிஷபராசியில் இயங்கக்கூடிய இந்தியா, இது போன்ற அனைத்து நிலைகளிலும் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு பெரிய மாற்றமாக இந்த ராகு கேது பயிற்சி அமைகிறது. அது எப்படின்னு கேட்டால், இப்போ நம்முடைய கிருஷ்ணன், கண்ணன் இருக்காங்க இல்லையா, கண்ணன் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி. அதே போல் நம்மளுடைய இந்தியா ரிஷபராசி, உலகமே ரிஷபராசி. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பாருங்கள், நீங்கள் நல்லா ஒவ்வொருத்தரும் கவனித்து பார்க்கும்போது ரிஷபராசிக்கு சங்கடங்கள் வரும்போதெல்லாம் உலகத்துக்கே சங்கடங்கள், போர், அடிதடி, இந்த சுனாமி, கொரோனா, இந்த மாதிரி சமயத்திலலாம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு சங்கடம் வரும்போது கண்டிப்பாக உலகத்துக்கு சங்கடம் வந்திருக்கும். அது என்னன்னு கேட்டால் அந்த ரிஷபராசியே எல்லாமே அமைப்பதனால இந்த இது நடந்திருக்கும். இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிறதுல என்ன பலன் கேட்டால், ரிஷபத்துக்கு ராகு 10ஆம் இடத்துக்கு போகிறார், கேது 4ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ என்ன பண்ணுறாங்க? ரிஷபத்துக்கு 10ஆம் இடத்துக்கு போகும்போது, பாதகஸ்தானத்திற்கு போகும்போது பாதகங்களை தவிர்க்கிறார். இந்தியாவுக்கு பாதகங்களை தவிர்க்கிறார். இந்தியா பெரிய பெரிய பாதகத்திலிருந்து வெற்றி பெறப் போகிறது. 4ஆம் இடத்துக்கு வந்த கேது என்ன பண்ண போறாரு? சுகங்களை, ஆன்மீக சுகங்களை அதிகப்படுத்த போகிறார். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல சந்தோஷமான நிலையை கொடுக்க போகிறார். இது கேது பகவான் செய்ய போறார். இது பொதுவான பலன். அதே போல பொருள்கள் என்ன பண்ணும்? தங்கம் இன்னும் விலை உயரும், கண்டிப்பா இன்னும் விலை உயரும். இந்த அடுத்த ராகு கேது பயிற்சிக்குள்ள 80,000 90,000 கூட வந்திருக்கலாம். அதனால அந்த தங்கத்தோட விலையும் ஏறப்போகுது. இந்த ராகு கேது பயிற்சினால தாராளமாக தங்கம் வாங்குறவங்க விலை கம்மியாக இருக்கு, வாங்கி வைங்க. தங்கத்தில் முதலீடு பண்ணுறது ரொம்ப நல்லது தான், தாராளமாக பயன்படுத்திங்க.
இது வந்து பொதுவான ஒரு ராகுகேது பயிற்சிக்கு உண்டான பொது பலனை சொல்லியிருக்கேன். இன்னும் அரசியல்வாதிகள் இதில் வந்து ரிஷப ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்க இவங்க எல்லாமே நல்ல மாறுதலை அரசியல்வாதிகள் எல்லாரும் முன்னேற்றம் அடைய போகிறாங்க. காரணம் என்ன கேட்டால் 3ஆம் இடத்துக்கு வர துலாத்துக்கு 3ஆம் இடத்துல கேது வராரு, குரு நல்ல பார்வை, குரு பார்வை வேற கிடைக்குது. அதனால் அரசியலில் ரிஷபராசிக்காரர்களும் சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற துளாராசிக்காரர்களும் நல்ல நிலையை அடைய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்க போகிறது. பயன்படுத்தி கொள்ளலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். அதே போல் 6ஆம் இடத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்குது. இதெல்லாம் தாராளமாக நீங்கள் அனுகூலமான செய்தி, இது தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து வர ஒவ்வொரு வீடியோக்களிலும் ஒவ்வொரு ராசிக்குண்டான பலன்களையும், யோக பலன்களையும், புதையல் யோகம் இது போன்ற எல்லா பலன்களையும் அறிவிக்க இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.